வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் வார ராசி பலன்கள் பார்க்கலாம். 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் தொடங்கி 9ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வரை இந்த ஒரு வாரத்திற்குடைய பலன்களை பார்க்கலாம். ஒரு வாரத்திற்கும் பார்க்கும் பொழுது மட்டுமே சின்ன கிரகங்களுடைய நிலைப்பாட்டை நம்ம அடிப்படையாக கொண்டு விளக்கமான பலன்களை தெரிந்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் இந்த 3ஆம் தேதி சனிக்கிழமை தொடங்கி 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரையிலான ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்திற்குடைய பலன்களாக பார்க்கும் பொழுது கிரக நிலைகளை முதலில் பார்த்து விடலாம். இந்த பதிவில் எல்லா ராசிகளுக்கும் விரைவான பலன்களாக ஒரே பதிவாக கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கிரக நிலைகளில் ரிஷப ராசியில் குரு செவ்வாய் இணைந்திருக்கிறார்கள். இரண்டுமே சந்திரனுடைய சாரத்தில் செல்கிறது. சூரியன் கிரகம் கடகத்தில் இருக்கிறார். தமிழ் மாதத்தில் ஆடி மாதமாக தொடரக்கூடிய நிலை இருக்கிறது. 3ஆம் தேதி பலன்களை எடுக்கக்கூடிய நாளில் ஆகஸ்ட் 3ஆம் தேதி பலன்கள் தொடங்குகிறது. 5ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் புதன் கிரகம் வக்ரமடைகிறார். சிம்ம ராசியில் சுக்கிரனுடன் இணைந்திருந்த புதன் கிரகம் வக்ரமடைந்து சூரியனுடன் ஒரு இணைவு போன்ற ஒரு கிரகநிலை மாற்றம் இருக்கிறது. சுக்கிரன் மட்டும் தனியாக சிம்மத்தில் கேதுசாரத்தில் செல்லக்கூடிய நிலை போன்ற ஒரு கிரகநிலை இருக்கிறது. கன்னி ராசியில் கேது கிரகம் தனித்து இருக்கிறார். சனி கிரகம் வக்ர நிலையில் கும்பத்தில் இருப்பதும் ராகு கிரகம் மீன ராசியில் இருப்பதும் எப்பொழுதும் போல் நமக்கு தெரிந்த நிலை. இது மேஷம் முதல் பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசிக்கு ஒரு நல்ல நிலைனே சொல்லலாம். முக்கியமான இந்த வாரத்திற்குடைய மாற்றங்கள், இந்த 6ஆம் தேதி வரக்கூடிய புதனுடைய வக்ர நிலை எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். முக்கியமாக வீடு வாகனம் போன்ற இந்த நிலை இவர்களுக்கு தொடர்ச்சியாக நல்ல பலன்களாக பல நாட்களாக பல மாதங்களாக இருந்தாலும் ஒரு நாளும் இவங்களுக்கு இந்த பலன்களை அதிக நன்மைகளை கொடுக்கக்கூடிய நிலையில் கிரக மாற்றங்கள் ஒரு இண்டிகேஷன்ஸை காட்டுகிறது. நல்ல வருமானம், தொழில் ரீதியிலான லாபங்கள், கடுமையான பணிச்சுமை, அதற்கேற்ற வருமானம் உயர்வு, வெளிநாட்டு தொடர்பான நண்பர்களுக்கு அந்த வருமானம் அதிகமான ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய நிலை. ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று எச்சரிக்கை தேவை. குழந்தைகளுடன் வாக்குவாதம் கூடாது. குழந்தைகளுக்கு சற்று விரயங்கள் போன்ற ஒரு நிலை, அலைச்சல்கள், இது போன்ற ஒரு பலன்கள். மேஷத்திற்கு ஒரு ரொம்ப நல்ல நிலை. பூர்வீகம் சம்பந்தமான நிலையிலிருந்து ஒரு பெரிய ஒரு லாபம் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பலன். இந்த சுக்கிரன் 5ல் இருப்பது பெரிய தனப்பிராப்தி, சின்ன சண்டைகள், பிரச்சனைகள், வாக்குவாதம், குழப்பங்களை தாண்டி பெரிய ஒரு லாபம் இவங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. மேலும் சந்திரனுடைய நிலை இவர்களுக்கு 4, 5, 6 வீடுகளில் செல்லக்கூடிய நிலை. 6ஆம் வீட்டில் சந்திரன் கேதுவுடன் இணைந்திருக்கும் பொழுது மட்டும் சற்று ஆரோக்கியத்தில் அக்கறை அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கன்னி ராசியில் சந்திரன் செல்லும் பொழுது. அடுத்தது ரிஷபத்திற்கு பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு ராசிநாதன் சுக்கிரன் தனியாக இந்த வாரத்திற்குடைய பலன்களில் சிம்ம ராசியில் இருப்பதும், அந்த சிம்ம ரீதியிலான அந்த கிரகம் ஆடி மாத அடிப்படையில் கடகத்தில் இருப்பதும், புதன் கிரகம் வக்கரமாக 6ஆம் தேதி முதல் கடகத்தில் இணைவதும் இவங்களுக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம் ஏற்பட இருக்கிறது. இவங்களுக்கும் பூர்வீகம் சம்பந்தமான லாபங்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு ரொம்ப அற்புதமான வளர்ச்சியான ஒரு எல்லாமே ஒரு நல்ல ஒரு முடிவை நோக்கிய விஷயங்களாக குடும்பத்தில் நடக்க இருக்கிறது. தந்தை வழி ஆதாயம், தாய் வழி ஆதாயம், காரக வகையிலும் பாவக வகையிலும் இவர்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கும் சற்று தாய் வழி சம்பந்தமான உறவுகளோடு ஒரு சின்ன வாக்குவாதம், ஒரு ஸ்ட்ரெஸ், இதெல்லாம் தாண்டி பெரிய லாபம் கிடைக்க அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது. குழந்தைகளுக்கு நீண்ட நாள் விருப்பங்கள், வெளிநாடு சம்பந்தமான படிப்பு, மேல் படிப்பு, பயணம் அவங்களுக்கு நடக்க இருக்கிறது. அவங்களுடைய ஜாபுக்காக அவங்க பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு நல்ல நிலை. இவங்களுக்கும் அதிர்ஷ்டத்தால் நன்மை, தந்தை வகையில் நன்மை, தந்தை ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை அப்படின்னே சொல்லலாம். விரயங்களை சற்று கட்டுப்படுத்துவது உங்களுக்கு எதிர்காலத்திற்கு நன்மை அளிக்கும். இந்த வாரம் 2 ராசிகளுக்கு பொதுவாக மேஷம், ரிஷபம் 2 ராசிகளுக்குமே பூர்வீக லாபம் அதிகமான ஒரு ஹைலைட்டான பலனாக இருக்கிறது. அடுத்தடுத்த ராசிகளுக்கு பார்க்கலாம். மிதுன ராசிக்கு இந்த வாரம் என்ன பலன்கள் இருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, மிதுனத்தினுடைய ராசிநாதன் இந்த வாரம் தொடங்கிய 2 நாளில் வக்ரகதியில் 2ஆம் வீட்டில் சூரியனோடு இணைவது பொருளாதாரத்தில் நல்ல மேன்மை கிடைக்கும். திடீர் தனப்பிராப்தி இவர்களுக்கு ஏற்படும். முக்கியமாக தந்தை வழி ஆதாயமாக இது இருக்கலாம். இவர்களுடைய நீண்ட நாள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏதானும் ஒரு மெச்சூரிட்டி அடைந்து அது கையில் பணமாக வரக்கூடிய நிலையாக இருக்கலாம். ஆனால் பூர்வீகத்தில் சில குழப்பங்கள் இவர்களுக்கும் ஏற்பட இருக்கிறது. சகோதர வகை உறவுகளுடனும் திருமண வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு சில வாக்குவாதம், முக்கியமாக ஆண் நண்பர்களாக இருக்கிறவங்களுக்கு உங்க மனைவியோடு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ல
சற்று கவனமாக இருப்பதும் ஒரு முக்கியமான பலனாக இருக்கும். ஆனால் பொருளாதாரத்திற்கும் பூர்வீக சம்பந்தமான ஒரு நன்மைகளுக்கும் இது ஒரு நல்ல நிலை. அவ்வப்பொழுது சில குழப்பங்களால் மனதில் தைரியம் குறைந்து கூடக்கூடிய நிலை மிதுன ராசி நண்பர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நிலை இந்த வாரம் காட்டுகிறது. சந்திரன் இவர்களுக்கு 2, 3, 4 வீடுகளில் சஞ்சரிப்பது இவர்களுக்கும் நல்ல பலன். 4ஆம் வீட்டில் கேதுவுடன் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வார கடைசியில் இருக்கக்கூடிய 8, 9 தேதிகளில் சற்று தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அடுத்தது கடக ராசிக்கு பார்க்கலாம். கடக ராசியிலேயே இந்த வாரம் தொடங்கக்கூடிய இந்த கிரக மாற்றமாகிய புதனுடைய வக்ர நிலை, சூரியனுடன் இணைந்த புதனாக புத ஆதித்ய யோகம் இவர்களுக்கு அற்புதமான புத்தி கூர்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மனதில் ஒரு தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய நிலை, வெளிநாடு தொடர்பான ஒரு உத்தியோகமாக இருக்கலாம், வெளிநாட்டிற்கு ரீலொகேஷன் செய்யக்கூடிய மாற்றங்களாக அது இருக்கலாம், அற்புதமான ஒரு பிரயாணத்தினால் கிடைக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு கான்கிரீட்டான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தெளிவான மனநிலை இவர்களுக்கு ஏற்படும். தைரியமாக அந்த முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். முக்கியமான இந்த கிரக இணைவுகள் ஒரு டிஸ்டிங்டான பலனை கொடுப்பது எனக்கு தெரிந்தவரை நான் சொல்லக்கூடிய விஷயமாக இங்கே இருக்கிறது. சோ இவர்களுக்கு குழந்தைகள் வகையிலும் ஒரு நல்ல லாபம், ஆதாயம், திடீர் தனப்பிராப்தி ஏற்படும். கடகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் வயதில் மூத்தவர்களாக இருந்தால் குழந்தைகளுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் அப்படின்னு நினைத்தால் இந்த காலகட்டத்தில் அந்த குழந்தைகளுக்கு அது கிடைக்கக்கூடிய ஒரு நிலை நீங்க முடிவெடுக்கக்கூடிய நல்ல நிலையாக இருக்கும். அவரவர்களுடைய வயதிற்கு ஏற்றாற் போல ஒரு நல்ல முடிவுகளை எடுத்து மகிழக்கூடிய ஒரு நல்ல நிலை, வாழ்க்கை துணையையும் கன்வின்ஸ் பண்ணி உங்களுடைய முடிவுகளை அவங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நிலை. நீண்ட நாள் பெண்டிங்கான ஒரு முக்கியமான முடிவு இந்த வாரம் நீங்க எடுப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். குடும்ப வாழ்வில் சற்று அக்கறை தேவை, திருஷ்டி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குடும்ப வாழ்வில் மிகப்பெரிய பொருளாதார ஏற்றம், நிறைய லக்ஸூரியஸான விஷயங்கள் எல்லாமே நீங்க மகிழ்ந்து வாங்கிக் கொள்ளக்கூடிய நிலை. ஆனால் உங்களுடைய பக்கத்துல அண்டை அயலார்களுடைய திருஷ்டி, குடும்ப உறவினர்களுடைய திருஷ்டி இருக்க வாய்ப்பு இருக்கிறது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். இது கடக ராசிக்கு இந்த வாரம் இருக்கக்கூடிய பலன்கள். அடுத்தது சிம்மத்திற்கு பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு இவங்க ராசியிலே தனித்த சுக்கிரனாக 6ஆம் தேதி முதல் இருப்பதும், குடும்பஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உங்க ராசியில் இருந்து வக்ரகதி அடைந்து சற்று பலவீனமாக 12இல் மறைவதும், உங்களோட ராசிநாதன் சூரியனுமே ஆடி மாதத்திற்கு 12இல் இருப்பதும் உங்களுக்கு சற்று கவனமான பலன்கள். குடும்ப வாழ்க்கையை நீங்க எந்த ஒரு விஷயத்திற்காகவும் விட்டுக் கொடுக்காமல் பாதுகாத்துக் கொள்வது நல்ல நிலையாக இருக்கும். விரயங்களில் சற்று அக்கறை தேவை. ஏனென்றால் சூரியன் கிரகம் உங்களுடைய ராசிநாதனாக இருப்பதனால் மற்ற ராசிகளுக்கு சொல்வதை விட அதிகமான சூரியனுடைய நிலை பற்றிய விளக்கம் உங்களுக்கு சொல்ல தோன்றுகிறது. சூரியனும் ஆயில்ய நட்சத்திரத்தில் செல்வதும், அந்த ஆயில்யத்திற்குரிய புதனும் அந்த 12இல் இருப்பதும் உங்களுக்கு வெளிநாட்டு சம்பந்தமான லாபங்கள், பொருளாதாரத்தில் ஏற்றம், உத்தியோகத்தில் வளர்ச்சி இதெல்லாம் கிடைக்கும். ஆனால் இது உயிர் காரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி இருவருடைய ஆரோக்கியம், இருவருடைய ரிலேஷன்ஷிப் நடுவில் இருக்கக்கூடிய சில மனஸ்தாபங்கள், இதில் நீங்க அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து இதை சரியாக நீங்க பராமரிப்பது ரொம்ப முக்கியமான பலனாக காட்டுகிறது. தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு நல்ல லாபமான நிலை இருப்பதனால் நல்ல சுகபோக வாழ்க்கை, நினைத்தது போன்ற வீடு, வாகனங்கள், மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பு இதெல்லாம் உங்களுக்கு இருக்கிறது. ஒரே ஒரு பாயிண்ட், உங்களுக்கு குடும்ப வாழ்வில் அதிக அக்கறை தேவை. அடுத்ததாக கன்னி ராசிக்கு பார்க்கலாம். இந்த வாரம் கன்னி ராசிக்கு ராசிநாதன் மீண்டும் 11ஆம் வீட்டில் சூரியனுடன் இணைவது மிகப்பெரிய ஜாக்பாட் யோகம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இத்தனை ராசிகளுக்கும் சொல்லாத ஒரு நிலை இந்த கன்னி ராசிக்கு எனக்கு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு போல தோன்றுகிறது. விரையாதிபதி மீண்டும் விரயத்தில் இருந்து பெரிய லாபத்தை கொடுக்க இருக்கிறார். முக்கியமாக தந்தை வழி ஆதாயம். சோ தந்தை வழி ஆதாயம் அப்படின்னு சொல்லிட்டாலே தந்தைக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கிறது. சோ இதெல்லாமே நம்மளுடைய கல்ச்சர்ல ஒரு இணைந்த ஒரு நிலை. தந்தையுடைய ப்ராப்பர்ட்டின்னு சொன்னாலே தந்தையுடைய காலத்திற்கு பின்னால் அப்படிங்கறதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சோ தந்தையுடைய நிலை ஆயில்யம் சம்பந்தப்பட்ட நட்சத்திரத்தில் செல்வதும், அந்த புதனும் அங்கு இணைந்திருப்பது, 10 இந்த புதன் இருப்பது, சற்று தந்தை ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வக்ரசனியுடைய பார்வையும் சூரியனுக்கு இருப்பது, தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் சற்று தொல்லையாக இருப்பது, உங்களுக்கு தந்தையுடைய ஆரோக்கியத்தில் கவனம். அதிர்ஷ்டத்தை நம்பாமல் நீங்க கவனமாக இருப்பது, எல்லா விஷயங்களிலும் சற்று முன்னெச்சரிக்கையாக இருப்பது ஒரு நல்ல பலனாக இருக்கும். அதர்வைஸ் உங்களுக்கு பூர்வீகத்தில் இருந்து நல்ல லாபம், குழந்தைகளுக்கு நல்ல வளர்ச்சி, குழந்தைகளுடைய வாழ்வில் மேல் படிப்பு, உயர் படிப்பு, அவங்களுக்கு நினைத்த படிப்பு கிடைக்கக்கூடிய நல்ல நிலை. ஆனால் உத்தியோகத்தில் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது கன்னி ராசிக்கு.
அடுத்தது துலாத்திற்கு பார்க்கலாம். துலாம் ராசிக்கு சுக்கிரன் தனியாக பாதக வீட்டில் இருப்பது, ஆனால் கேது சாரத்தில் செல்வது ஓரளவிற்கு நல்ல நிலைன்னு சொல்லலாம். பெரிதான தொல்லைகளை கொடுக்க மாட்டார். ஆனால் அஷ்டமாதிபதியான சுக்கிரன் அந்த கேது சாரத்தில் செல்வது, வண்டி வாகனங்களில் அலட்சியமாக செல்லக்கூடியவர்கள் சற்று நிதானித்து இந்த வாரம் இருப்பது ரொம்ப முக்கியமான பலன். மற்றபடி உங்களுடைய 10ஆம் வீட்டில் இணைந்திருக்கக்கூடிய அற்புதமான சூரியன் புதன் இணைவு ரொம்ப பிரமாதமான வளர்ச்சி, உங்களுக்கு தொழில் ரீதியிலான மாற்றங்கள் நடக்கும். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு செவ்வாய் ஒரு விபரீத ராஜயோகம், உத்தியோகத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி, நீண்ட நாட்களுக்கு பிறகு பெரிய லெவல் வேலைகள் மாறிக்கொள்ளக்கூடிய நல்ல நிலை. திடீரென்று வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல பெரிய வேலை கிடைப்பதற்கு நீங்க நினைத்துக் கொண்டிருப்பதை விட பெரிய ஒரு உத்தியோகம், நல்ல பெரிய ரெப்புடேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய கம்பெனியில் இருந்து நல்ல வருமானத்தோடு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பணியாக அது இருக்கலாம். ஆனால் வாழ்க்கை துணை ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை தேவை. வாழ்க்கை துணையுடைய பூர்வீக லாபமும் உங்களுக்கு பெரிய பக்கபலமாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. பிரயாணங்கள் உண்டு, உங்களுக்கு பிரயாணங்களால் ஆதாயம், அலைச்சல்கள், அதனால் சோர்வு ஏற்படும். ஆரோக்கியத்திலும் சற்று கவனம் உங்களுக்கு காட்ட வேண்டிய ஒரு நிலை. அதர்வைஸ் நீண்ட நாள் கழித்து உங்களுக்கு ஜாப்லையும் வளர்ச்சி, தொழிலிலும் நல்ல லாபம், தொழில் ரீதியிலான பிரயாணங்கள், உத்தியோகத்திற்கான மாற்றங்கள், வளர்ச்சிகள். ஆனால் ஆரோக்கியத்திலும் உங்களோட வாழ்க்கை துணை ஆரோக்கியத்திலும் அக்கறை தேவை. அடுத்தது விருச்சிகத்திற்கு பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு அவங்களுக்கு பாதக வீடாக வரக்கூடிய வீடே பாக்கிய வீடு. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் புதன் இணைவு போன்ற நிலை. 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் உங்களுடைய ராசிநாதன் குருவோடு இணைந்திருக்கிறார். ஆனால் அந்த சாரம் எல்லாமே சற்று உள்ளூர ஒரு ஹிடன் அஜெண்டா போன்ற ஒரு நிலை. உங்களுக்கு சந்திரனுடைய சாரம் சற்று சாதகம் இல்லை. சோ வாழ்க்கை துணையோடு நீங்க ரொம்ப போக்கஸை அதிகமாக கொடுக்க வேண்டும். வாழ்க்கை துணையுடைய ஒரு காரகா பிளானட்டும் பாத்தீங்கன்னா ஆண்களாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு 10ஆம் வீட்டில் ஒரு கார்மிக் விஷயங்களை ஹைலைட்டாக சொல்லக்கூடிய ஒரு கர்மஸ்தானத்தில் கேது சாரத்தில் செல்வது, வாழ்க்கை துணையோட ரிலேஷன்ஷிப்ல நீங்க அதிக கவனம், அவர்களுடைய ஆரோக்கியத்திலும் நீங்க அதிக அக்கறை தேவை. மேலும் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் அலட்சியம் இல்லாமல் இருப்பது, வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக இருப்பது, எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளை அலட்சியம் இல்லாமல் நீங்க அவ்வப்பொழுது மருத்துவரிடம் காட்டிக்கொள்வது உங்களுக்கு நல்ல ஒரு நிலையாக இருக்கும். பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது நல்ல ஒரு மாதம், இந்த வாரம் ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கிறது. பணியில் நல்ல வளர்ச்சி, உங்களுடைய வேலைகள் ரொம்ப சிறப்பான அப்ரிசியேஷனை பெறக்கூடிய உயரதிகாரிகளுடன் ஒரு நல்ல ஒரு ராப்போ இருக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை. ஆனாலும் ஆரோக்கியத்தில் அலட்சியம் கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய பலன் உங்களுக்குமே 2-3 வகையில் கனெக்ட் பண்ணக்கூடியதும், உங்க வாழ்க்கை துணைக்கும் கனெக்ட் பண்ணக்கூடியதும் விருச்சிகத்திற்கு ரொம்ப முக்கியமான நிலையாக இருக்கிறது. குழந்தைகளுடனும் நீங்க தொடர்ச்சியாக ஒரு அனுசரணையுடன் நீங்க இறங்கி போய் பேசக்கூடிய நிலையில் இருக்கிறீர்கள். 5 கூடிய குரு கிரகம் உங்களுடைய முதல் குழந்தையை குறிக்கக்கூடிய அந்த கிரகம் 7ஆம் வீட்டில் இருப்பது, அந்த 7 கூடிய சுக்கிரனும் சற்று தொல்லையாக இருப்பது உங்களுக்கு 2 குழந்தைகள் வகையிலும் திடீரென்று ஏதாவது ஒரு மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. சுற்றி உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் வகையில் சற்று கவனம் அதிகமாகவும், பொருளாதாரத்தில் நல்ல திருப்தியான நிலை போலவும் இந்த வாரம் இருக்கிறது. அடுத்தது தனுசு ராசிக்கு இந்த வாரம் என்ன பலன்கள் அப்படின்னு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு இந்த வாரம் தொடங்கக்கூடிய 3ஆம் தேதியிலிருந்து சந்திராஷ்டமமாக இருக்கிறது. சில ராசிகளுக்கு மட்டும் நான் சந்திரனுடைய பலனை ஹைலைட் ஆக சொல்கிறேன். மற்ற ராசிகளுக்கு அந்த பலனை எடுக்காமலேயே ஓரளவிற்கு நமக்கு டெஸ்டிங்டான ஒரு ப்ரெடிக்ஷனை எடுக்க முடியும் பட்சத்தில் சந்திரனை நான் இக்னோர் செய்யக்கூடிய நிலையாக இருக்கிறது. ஏனென்றால் சிலர் நினைக்கலாம் சந்திரனுடைய நிலையை நமக்கு சொல்லவில்லை அப்படின்னு நினைக்கலாம். தனுசுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் அந்த 2 நாட்கள் நீங்க சற்று நிதானம், 3, 4, 5 ஆகஸ்ட் மாதம் இந்த 3 நாட்களில் கொஞ்சம் நிதானமாக இருப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். தந்தையோடு வாக்குவாதம் கூடாது, தந்தையாருடைய ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறை தேவை. ஆனால் பணியில் நல்ல வளர்ச்சி, 6ஆம் வீட்டில் பலமான கிரகங்கள், ரொம்ப அற்புதமான பூர்வீகத்தை விட்டு வெளியில செல்லக்கூடிய யோகம், இது ஒரு நல்ல யோகம். ஆனால் குழந்தைகளோடு சற்று விட்டு கொடுத்து செல்வது, குழந்தைகளோட பிடிவாதத்தினால் உங்களுக்கு சில விரக்தி ஏற்படுவது, குடும்ப வாழ்விலும் சற்று அனுசரித்து செல்வது, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு இரிட்டேஷனை கொடுக்கக்கூடிய நிலையாக இருக்கலாம். புதனுடைய வக்ர நிலை கன்னிராசி நண்பர்களுக்கு வாழ்க்கை துணை ஆரோக்கியத்தில் இந்த வாரம் அதிக அக்கறை காட்ட வேண்டிய நிலை. 9இல் இருந்து விட்டால் ஒரு பாதுகாப்பு, மீண்டும் 8ஆம் வீட்டோடு தொடர்பாக இருப்பது அவங்களுக்கு ஒரு தொல்லை அப்படின்னு சொல்லலாம். அவரவர்களுடைய நிலைக்கு ஏற்றார் போல தனுசு ராசி, நீங்க ஆணாக இருந்தாலும் உங்க மனைவி, பெண்ணாக இருந்தால் உங்களுடைய கணவர், அவங்களுடைய ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை தேவை. அவங்களோட நீங்க வாக்குவாதம் செய்யாமல் இருப்பதும் ஒரு நல்ல நிலை.
ஏனென்றால் அவங்களுக்கு ஏதோ ஒரு இரிட்டேஷன் தொடர்ச்சியாக இருக்கிறது. தனுசுடைய வாழ்க்கை துணை மிதுனத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய நிலை. அவங்களுடைய வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியனாலும் இந்த புதன் கிரகத்தினாலும் அவங்க டாமினேட் செய்யக்கூடிய வகையில் பேசலாம். சோ நீங்க சற்று குடும்ப வாழ்க்கையையும் பார்த்துக் கொள்வது இந்த வாரம் முக்கியமான பலன். ஆனால் பணியில் நல்ல ஒரு நிலை, ஒரு நிம்மதியான ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கக்கூடிய நல்ல நிலை. தொழில் வளர்ச்சியும் ஓரளவிற்கு முன்னர் இருந்ததை விட இம்ப்ரூவ் ஆகக்கூடிய நிலை. பொருளாதாரம் ஓரளவிற்கு நல்லா இருக்கும் சொல்லலாம். குழந்தைகள், உங்களுடைய ஆரோக்கியம், வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியம் மிக அதிக அக்கறை தனுசு ராசிக்கு. அடுத்தது மகரத்திற்கு பார்க்கலாம். மகர ராசிக்கு இந்த சூரியன் புதன் இணைவு 6ஆம் தேதி ஆகஸ்ட் வரக்கூடிய நிலை. உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு பிரயாணங்கள், வெளிநாடு, வெளியூர் தொடர்பான ஒரு சில நிலையை கொடுக்கலாம். சில விரயங்களை செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பாகவும் அது இருக்கலாம். மருத்துவ விரயங்களாகவும் அவர்களுக்கு நடக்க வாய்ப்பு இருக்கிறது. சுக்கிரன் தனித்து இருப்பது அவர்களுக்கு குடும்ப வாழ்வில் ஏதோ ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் இருக்கலாம். விரக்தியான ஒரு பேச்சு அவர்களிடமிருந்து வரலாம். மகரத்தினுடைய வாழ்க்கை துணை அவ்வப்பொழுது ஏதோ ஒரு விரக்தியான பேச்சு அப்படிங்கிற ஒரு நிலையான ஒரு மனநிலையில் இருக்கலாம். சோ நீங்க விட்டு கொடுப்பது அவர்களுக்கு சற்று ஆறுதல் அளிக்கும். ஆனால் குழந்தைகளுடைய வளர்ச்சி உங்களுக்கு ஒரு நல்ல நிலையாகவே தொடர்ச்சியாக காணப்படுகிறது. மகரத்தினுடைய குழந்தைகள் அவங்களுடைய ஏஜுக்கு தகுந்தாற் போல நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்களை அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். மகரத்தில் பொறுத்தவரை நீங்களும் சரி, உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருக்கிறவங்களும் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. வாழ்க்கை துணைக்கு உடல் உஷ்ணம் சம்பந்தமான தேவையில்லாத குழப்பங்களும், ஏதோ ஒரு மனதில் ஒரு நிம்மதி இல்லாத குழப்பங்களும், அதனால் சின்ன சின்ன ஆரோக்கிய பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சோ 2 பேருமே மகரத்தில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் ஆரோக்கியத்தில் அலட்சியம் இல்லாமல் இருந்து விட்டாலே ஒரு பாதுகாப்பான நிலையாக இருக்கும். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுதும் நீங்க சற்று கவனத்துடன் இருப்பது மகரத்திற்கு ரொம்ப நல்ல பலனாக இருக்கும். அடுத்தது கும்பத்திற்கு பார்க்கலாம். கும்பராசிக்கு உங்களுடைய 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் வக்ரபுதனுடைய இணைவு ஆகஸ்ட் 6ஆம் தேதி முதல் தொடங்கி குழந்தைகளுடன் நீங்க வாக்குவாதம் செய்யாமல் இருப்பது நல்ல நிலை. உங்களுடைய இருக்கக்கூடிய படிக்கிற குழந்தைகளாக இருந்தாங்கன்னா, அதர்வைஸ் கும்பத்தினுடைய குழந்தைகள் வேலைக்காக வெயிட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை கிடைத்து வருமானம் கிடைக்கும். உங்களிடம் இருந்து பிரிந்து அவங்க வேறு ஊருக்கு, வெளியூருக்கு பிரயாணம் செய்யக்கூடிய நிலையும் தைரியம் தன்னம்பிக்கையோடு முன்னேறி வரக்கூடிய நல்ல காலகட்டமாகவும் இது இருக்கலாம். 7ஆம் வீட்டில் சுக்கிரன் தனித்து இருப்பது, அந்த சூரியன் மறைந்திருப்பதும் கும்பத்தினுடைய வாழ்க்கை துணைக்கு இந்த வாரமும் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. சற்று கவனத்துடன் பார்த்துக் கொள்வது ஒரு உதவியாக இருக்கும். அவங்களுடைய மன ஓட்டங்களும் சில விரக்தியான மனநிலையில் இருப்பதற்குடைய வாய்ப்பாக இது இருக்கலாம். முக்கியமாக ஆண் நண்பர்கள், கும்பத்தில் இருக்கிறவங்க, உங்களுடைய மனைவி ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு டிப்ரெஷன் போன்ற மனநிலையில் இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. அது போன்ற சில பேச்சுவார்த்தை ஒரு புலம்பல்களாக கூட அது வெளிப்படலாம். நீங்க சரியாக அவங்கள ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல வைத்துக் கொள்ள முடிந்தால் ஓரளவிற்கு குடும்ப வாழ்க்கை நமக்கு ப்ரொடெக்டிவாக இருக்கும். அதர்வைஸ் உங்களுக்குமே ஒரு நல்ல சுபவிரயங்கள், தொழில் வளர்ச்சி, உத்தியோகத்தில் நல்ல ஒரு நல்ல அடையாளத்தை காட்டக்கூடிய அளவிற்கு நல்ல ஒரு உத்தியோகமாக இருக்கும். பொருளாதாரம், பணி, தொழில் இதெல்லாமே உங்களுக்கு நல்ல பாசிட்டிவான நிலையாக இருக்கிறது. ரிலேஷன்ஷிப், முக்கியமாக வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியம், ஈகோ கிளாஷ் மூலியமாக ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஆரோக்கிய பிரச்சனையினால் ஒரு மனக்கவலையாக இருக்கலாம். சோ அந்த உறவில் நீங்க அதிக கவனம் காட்ட வேண்டும். அடுத்தது மீனத்திற்கு பார்க்கும் பொழுது இந்த வாரம் 6ஆம் தேதி வக்ரமடையக்கூடிய புதன் கிரகம் வாழ்க்கை துணைக்கு இருந்த ஒரு விரயங்கள் எல்லாமே குறைந்து மீண்டும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு மேன்மையான பொருளாதார உயர்வு கிடைக்கக்கூடிய நிலை. அவங்க சுயதொழில் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாங்கன்னா தொழில் லாபம் சிறப்பாக இருக்கும். விரயங்கள் குறைந்து லாபம் கையில் நிற்கக்கூடிய ஒரு நல்ல நிலை. உங்களுக்கு அதனால் மன மகிழ்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ஆரோக்கியமும் சற்று இம்ப்ரூவ் ஆகக்கூடிய ஒரு நல்ல நிலை. இதுநாள் வரை இருந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் மீன ராசிக்கு இந்த ஒரு வாரத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஆரோக்கியமாக இருக்கலாம். மருத்துவத்திற்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய நிலையாக இருக்கலாம். இந்த வாரம் மீன ராசிக்கு பொருளாதாரத்திலும் ஏற்றம், தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குழந்தைகளுக்கும் ஒரு நல்ல வளர்ச்சி, லாபம், வயதிற்கேற்றார் போன்று முன்னேற்றமான நிலை. உங்களுடைய ஆரோக்கியமும் முன்னேறும். வாழ்க்கை துணைக்கும் பொருளாதார லாபம். இதுதான் 3ஆம் தேதி ஆகஸ்ட் தொடங்கி 9ஆம் தேதி ஆகஸ்ட் வரை இந்த வாரத்திற்குடைய ராசி பலன்கள். நன்றி நண்பர்களே. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.